அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சோனத்தில் 72 கன்னிகளா ஆய்வுகள் பகுதி 2. அதிகமான செய்திகள் இருக்கிறதுனால 2 பகுதியாக வெளியிடுறேன். அடுத்த ஹதீஸை பார்ப்போம். Abu Huraira said, Allah well pleased with him, the messenger of Allah said, upon the blessings and the peace, the humblest of people in paradise rank shall have been 7 levels, and as he will be on the 6th, below the 7th. He will have 300 servants every morning and evening. 300 dishes of gold shall be brought before him, every dish carrying something the others not. He will taste pleasures as sharply with the first dish as he will with the last. He shall say, My Lord, if you gave me permission, I would feed all the people of the paradise and water them from what I have, and nothing should go missing from it. He will most certainly have 72 wives. 72 கன்னிகள் தான் வந்துருச்சுல்ல. சங்கிகளுடைய கிறிஸ்தவர்களுடைய ஃபேவரைட் 72 மனைவியர்கள். From the wide-eyed maidens of paradise, the couch of only one of whom is as wide as square mile on earth. அதாவது என்ன, 72 மனைவியர்கள், அது வந்து அகண்ட விழிகளுடைய கன்னிகள் தரப்படும் அப்படின்னு போடுது. அதாவது அவங்க பூமியில் தோணுனா பல மடங்குகள் வெளிச்சம் வரும் அப்படிங்கிற போட்டிருக்கு. முஸ்னத் அகமதில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. இந்த செய்தியில் இடம்பெறும் 2 அறிவிப்பாளர்கள் பலவீனமானவங்களா வந்துருச்சு. பலவீனமானவர்கள் என்று இவங்க 72 கன்னிகள் சொல்கிறது எல்லாமே பலவீனமான விஷயங்களாக இருக்குது. அடுத்த செய்தியை பார்ப்போம். Ibn Abi Awfa said, Allah be pleased with him, the messenger of Allah said, upon the blessings and the peace, every man from the people of paradise shall be married of 4,000 virgins. எப்படி 4000 கன்னியர்கள், கைப்படாத கன்னியர்கள், 8,000 slave girls, 8000 அடிமை பெண்களா, and 100 white-eyed maidens. அப்புறம் 100 அகண்ட பார்வையுடைய கன்னிகளும் சோனத்தில் வழங்கப்படும். They shall all meet with him every 7 days. ஒவ்வொரு 7 நாட்களும் சந்திப்பாங்க. They shall say with their execute voices, no creation has ever heard the like before. அதாவது அவ்வளோ அழகான குரலுடையவர்களாக இருப்பாங்களா அவங்க அப்படின்னு இந்த ஹதீஸ் வருது. We are everlasting women and never grow old. We are refined women, we never grow sore. We are ever pleased women, we never anger. We are sedentary ones and we never travel away. Blessings to him who is for us and we are for him. Al-Azma 603. இந்த செய்தி தொடர்பு பின்வருமாறு. இந்த செய்தி இடம்பெறும் அல்-வலீத் அப்துல்லா சவ்ரத் என்பவர் ஹதீஸில் விடப்பட்டவர். ஆக இதுவும் பலவீனமான ஹதீஸாகும். இதுவும் பலவீனமான செய்தியாகவும் கருதப்படுகின்றது. அடுத்தது இருக்கு. ஹாத்திப் இப்னு அபி பல்தா said, Allah be pleased with him, I heard the messenger of Allah say, upon him the blessings and peace, a believer in paradise shall be married of 72 women and 70 women of the hereafter and 2 women of this world. அதாவது 72 பெண்கள், 72 பெண்கள், இதற்கு பிறகுள்ள மறுமையில் உள்ள பெண்கள் 72 பேரும்,
உலகத்தில் இருக்கிற பெண்கள் இருவரும் திருமணம் செய்து வைக்கப்படும். அல்-பாத் வல்-நுஸ்ர் 367 மன்னிக்கணும். இந்த செய்தி இடம்பெறும் ஹாலித் இப்னு யஸீத் பலவீனமானவர் என அந்த ஹதீஸின் இறுதியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள காண முடிகிறது. அந்த ஹதீஸ்க்கு அடியிலேயே இருக்குது. நான் குறிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு பேசுகிறேன், காமிச்சு பேசுகிறேன். ஏற்கனவே இந்த யஸீதை பற்றி பேசியிருக்கிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஹதீஸில். அவரும் பலவீனமானவரும் வந்திருக்கு. அப்புறம் அடுத்த இதை பார்ப்போம் சார். அபூ ஹுரைரா அறிவிக்கிறது. அவர் அபூ ஹுரைரா said, Allah will be pleased with him. It was asked, Messenger of Allah, do we reach the woman in the paradise? He replied, a man will reach the single day 100 virgins. அதாவது பெண்கள் கொடுக்கப்பட்ட பெண்கள் அத்தனை ஒரே நாளில் தாம்பத்தியம் வச்சிருவோம் அப்படின்னு நோக்கத்தில் கேட்குறாங்க. ஒரே நாளில் அடைஞ்சிருவோம். என்ன வச்சுங்களேன், ஒரு நாளுங்கிறது 100 வர்ஜின்ஸ் சிங்கிள் டே ஒரே நாள்லேயே அடைஞ்சிருவாங்க. அதாவது ஒரு நாளுங்கிறது அவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹதீஸ். அல் மஜ்முல் அவாஸ் தப்ரானி 718. இந்த பதிவு செய்த தப்ரானி அவர்கள் ஹிசாம் அவர்களிடம் இருந்து ஜாயிதா அவர்கள் வழியாக தனித்த செய்தி விமர்சனம் செய்துள்ளார். அதாவது முஸ்னத் அஹ்மதில் இடம்பெறும் ஜயித் பின் அர்காம் அவர்கள் அறிவிக்கப்படும் அதிகாரப்பூர்வ செய்தியார்கள். முஸ்னத் அஹ்மது மேற்கண்ட செய்தி தகுதியியல் ரீதியாகவும் புகாரி ஹதீஸ் 3245 முஸ்லீம் என்ற நூல்களில் காணப்படும் ஒவ்வொரு சுவர்க்கவாசிக்கும் 2 துணைகள் என்ற கருத்திற்கு நேர்முரணாக இருக்கிறது. மேலும் இந்த செய்தி குறித்து இப்னு ஹத்தம் அவர்கள் ஹதீஸல் நூலில் ஹதீஸ் என்ற அல் இலல் ஹதீஸ் என்ற நூலில் இந்த செய்தியை பதிவிட்டு இந்த செய்தியில் சைது பின் அலை அல்-ஜுஃபி என்ற அறிவிப்பாளர் தவறளிப்பதாக குறிப்பிடுகிறார். எனக்கு அரபி தெரிஞ்சாலும் படிச்சிருக்கேன் சகோதரர்களே. அரபி தெரிஞ்சாலும் படிங்க. அடுத்த இதை பார்ப்போம். ஃபத்துல் பாரி சுவனத்து பெண்களின் எண்ணிக்கை அதிகமாகுமா என்ற தலைப்பில் இது குறித்து ஹாசிம் இப்னு அவர்கள் இமாம் அவர்கள் கையும் அவர்கள் குறிப்பிட்ட அவற்றில் இருக்கும் குறைகளையும் குறிப்பிட்டு அபு மூசா அவர்கள் அறிவிக்கும் செய்தியான ஒவ்வொரு இறை நம்பிக்கையும் ஒரே போலான இத்தாலான மாளிகை இருக்கும். அதில் அவர்களது மனைவிமார்களோடு இருப்பார்கள். இந்த ஹதீஸ் தவிர 2 மனைவிகளுக்கு மேல் சொர்க்கத்தில் துணைகள் கிடைக்கும் என்ற கருத்து ஆதாரபூர்வ ஹதீஸிலும் இல்லை. இந்த ஆதாரபூர்வ ஹதீஸிலும் இல்லை என்று இப்னு கையிமின் கருத்தை பதிவு செய்ய ஹாபில் இப்னு ஹஜர் அவர்கள் ஃபத்துல் பாரி என்னோட இருக்கு. புகாரி ஹதீஸை பார்ப்போம் சகோதரர்களே. புகாரி 4873 இறைத்தூதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நடுவில் துளையுள்ள முத்தாளானோர் கூடாரம் சொர்க்கத்தில் உள்ளது. அதில் அகலம் 60 மைல்களாகும். அதன் ஒவ்வொரு மூலையிலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு துணைவியர் இருப்பார்கள். ஒரு மூலையில் உள்ள துணைவியை மற்றொரு மூலையில் உள்ள துணைவி பார்க்க முடியாது. இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களை சுற்றி வருவர். இந்த ஹதீஸ் பொதுவான வார்த்தை இடம்பெறுவதை காண முடிகிறது ஒழிய 2ற்கு மேற்பட்ட மனைவிமார்கள் என்பதற்கு எந்த குறிப்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கொஞ்சம் ஆழ்ந்த வாசகத்தை கவனித்தோமா என்றால் இந்த ஹதீஸு 2 மனைவி என்ற கருத்தை தரும். 2 மனைவிங்கிற கருத்து வருது, சில விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் 72 மனைவிகள்ங்கிறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரலாலும் பெருங்கருணையாலும் நிரூபிக்கப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுவனத்தில் நிர்வாணம் இல்லை, அசிங்கம் இல்லை, ஆபாசம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் துணைவியார்கள் மனம் முடித்து கொடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஆதாரத்தோட இருக்குது. 72 மனைவியாருங்கிறது தவறுங்கிறது இதன் மூலம் நெடுநாளாக போகணுன்னு நினச்ச வீடியோ அல்லாஹ் இன்னைக்கு நாடி இருக்கான். சகோதரர்களே, அன்போடு என்னோட இணைந்திருங்க சகோதரர்களே. உங்கள் துவாக்கள் எல்லாம் என்னையும் என் குடும்பத்தை இணைத்துக் கொள்ளுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சகோதரர்களே. துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வீடியோ சந்திப்போம். தொடர்ந்து கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் நம்ம இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த
பதிலடி தரமாக தரப்படுங்கிறது இதன் மூலம் தெரிவிச்சுக்க சகோதரர்களே. ஃபி அமானில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.